நம சிவாய. மறு உலகம் பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம், பாவம் செய்தவர்களுக்கு மரணத்திற்கு பின் தண்டனை கிடைக்குமா, அவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பூமியில் பாவம் செஞ்சவங்களுக்கு நரகத்தில் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நரகம்ங்கிறது உண்மையா? இந்த பூமியில் செய்த தவறுகளுக்கு நம்மளுடைய மரணத்திற்கு பிறகும் தண்டனை கிடைக்குமா? மரணத்திற்கு பிறகு மேல் உலகத்திற்கு இந்த ஆத்மா போனதற்கு பிறகு அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்தந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாவம் அதிகம் செய்தவர்கள் இருளான இடத்துல இருப்பதா நம்ம பார்த்தோம். அங்கு இருக்கும்போது அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்ப அவர்களது ஆத்மா தண்டனையை அனுபவிக்கும். ஆத்மாவால் வலியை நிச்சயமாக உணர முடியும். உடம்பு இருந்தாதான வலியை உணர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஆத்மாவாலும் நிச்சயமாக வலியையும் வேதனையையும் உணர முடியும். இந்த பூமியில நிறைய தவறுகள் செஞ்சு யாருக்கும் தெரியாம நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சாலும் இறந்த பிறகு மேல் உலகத்தில் அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே தான் தீரணும். அங்கு வழங்கப்படுற தண்டனைகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். இதில் தண்டனை அனுபவிப்பவர்கள், அதாவது இந்த இருளான பிரிவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தண்டனையை அனுபவிப்பாங்க. மற்ற 2 பிரிவில் இருக்கிறவங்க, அதாவது இருளும் ஒளியும் கலந்த பிரிவில் இருப்பவங்களும் வெளிச்சமான பிரிவில் இருக்கவங்களுக்கும் தண்டனை கிடையாது. இருளான பிரிவில் இருக்கிறவங்க தங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவங்க தண்டனையை அனுபவித்து அவங்களுடைய கணக்கு நேரானதற்கு பிறகு அடுத்த பிரிவிற்கு அவங்க செல்லலாம். அங்கு அவங்க கஷ்டமில்லாமல் இருக்கலாம். மேல் உலகத்தில் இருப்பவர்கள், அதாவது ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அவர்களை சந்தித்து அவங்க பேச முடியும். வெளிச்சமான பகுதியில் இருப்பவர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் பூமிக்கு வரலாம். ஆனால் மற்ற 2 பிரிவில் இருப்பவர்கள் அமாவாசை அன்று மட்டும்தான் இந்த உலகத்திற்கு, அதாவது இந்த பூமிக்கு அவர்களால் வர முடியும். இந்த 3 உலகத்தையும் சேர்த்து பொதுவாக பித்ருலோகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். மேலும் பல தகவல்கள் தொடரும்.